ஸோ இதுதாங்க ராகவ லாரன்ஸோடைய வீடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குதுங்க. ஹலோங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ராகவ லாரன்ஸ் சார். ஸோ அவருடைய வீட்டுக்கு தாங்க நம்ம போக போகிறோம். ஸோ அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குங்க. ஈசிஆரையே தாண்டி நம்ம பனையூரையும் தாண்டி உத்தண்டி, ஆமாம் உத்தண்டின்னு தான் நினைக்கிறேங்க அந்த ஒரு ஊர் பேர். ஸோ அந்த ஒரு ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு இருக்குங்க. அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டாஸ்க்காக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போடலை அவருடைய வீட்டை. ஸோ ரீசெண்ட் டைமாக தான் நான் ஒரு சில 2-3 வீடியோ பார்த்துட்டு தான் சரி நம்ம அவருடைய வீட்டை போயிட்டு விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம அங்கே ரெட்டில்ஸ்லேருந்து இங்கே இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையுடைய ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்குடைய வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக இங்கேருந்து நானும் தனியும் வந்து பார்த்திங்கன்னா உத்தண்டி போகிறோம். எங்கே பனையூரையும் தாண்டி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம பொறுமையாக போகலாம். ஸோ போகிற வழியே காட்டுறேன். அவருடைய தெரு எப்படி இருக்குது, அவருடைய வீடு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போய்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு விஜிபியை தாண்டினதும் நம்மளுடைய தலையோடைய வீட்டை பார்க்கலாங்க. ஆனால் இப்போ தலையை பார்க்க முடியாது. யார் இவரு, என்ன பண்ணுகிறாரு? டிராஃபிக் ஜாம் ஆகுதுப்பா. வீக்கெண்டு தான், ஆனால் காலியாக இருக்குதுங்க. என்ன இன்னைக்கு க்ளோஸா? உள்ள ஆளுங்களே காணோம், மக்களே காணோம். விஜிபி பொம்மை உள்ள அந்த தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, சிரிக்காம சில மாதிரி நின்றுன்னு இருப்பாரு. அவருக்காகவே இந்த விஜிபில நல்லா ஃபேமஸா இருந்தது. அவரை பார்க்கறதே நிறைய பேர் வந்தாங்க. ஸ்னோ கிங்டம் இங்க நிக்குது பாருங்க காருங்க எல்லாம். எல்லாம் வெயிலுக்கு ஸ்னோ கிங்டம் வந்துட்டு இருக்காங்க போல. ஸ்னோ கிங்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மெரின் கிங்டம், அந்த விஜிபி, இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து ஒரு டிக்கெட் எடுத்தா பரவாயில்ல. மெரின் கிங்டம் ஒரு டிக்கெட்டு, அதுக்கு ஒரு டிக்கெட்டு, இதுக்கு ஒரு டிக்கெட்டுன்னு ஏகப்பட்ட டிக்கெட்டு. எதுக்குதான் அவ்வளவு டிக்கெட்டுன்னு தெரியல. இந்த ஜங்கலுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க இந்த ஒரு காப்பி கலர் கேட்டு, அந்த ஒரு கேட்டு ஜென்டில் டைல். இதுதாங்க தலையுடைய வீடு. எப்படி இருக்கு பாருங்க. பனையூர் வந்துட்டேங்க. பனையூர்ல விஜய் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்டிங்ல இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் விஜய் அண்ணனுடைய ஹாஸ்பிட்டல் நினைச்சுன்னு இருந்தேங்க நானு. அப்புறம் தான் தெரியுது அது அவருடைய ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு. பாருங்க 8th அவென்யூ. இங்கே பேரியர் போட்டாங்க பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் இருக்குது ஆபீஸ், டிவிகேவோட ஆபீஸ். எப்பவுமே போலீஸ் இருக்கிறாங்க அங்க. ஓகேங்க, அப்படியே வாங்க போவோம். உத்தண்டி வந்துட்டேங்க. உத்தண்டின் போர்டு இருக்குது பாருங்க. இப்போ யாருகிட்ட கேட்டா சொல்லுவாங்கன்னு தெரியலங்க ராகவ லாரன்ஸ் சாருடைய வீடு எங்க இருக்குதுன்னு. ராகவ லாரன்ஸ் சார் வீடு எங்கன்னு தெரியுமாண்ணா? ராகவ லாரன்ஸ் சார் வீடு பேனர் இருக்குல்ல. தேங்க்ஸ்ண்ணா. இங்கதான் டோல்கேட் இருக்குதாங்க. டோல்கேட் தாண்டி லெப்ட் ஹேண்ட் சைடு பேனர் இருக்குமா, இதுக்குள்ளதாங்க இருக்குது ராகவ லாரன்ஸ் சாருடைய வீடு. அப்படியே நம்ம நேரா போனோம். நேரா போனோம்னா ராகவ லாரன்ஸ் சாருடைய வீட்டுக்குள்ளதான் போகும். எதிரி பாரு ராகவ லாரன்ஸ் சாருடைய தெருவு. இதுல லெஃப்ட் எடுத்து நேரா தெருவே பாருங்க எவ்வளவு காலியா இருக்குது. வேற மாதிரி இருக்குதுங்க ராகவ லாரன்ஸ் சாருடைய தெரு. இதுன்னு தான் நினைக்கிறேங்க அவருடைய வீடு. இதே தாங்க. இதேவா? இது இல்லடா, இது இல்லைங்க அவருடைய வீடு. எதுன்னு இப்ப கண்டுபிடிக்கணும். பாருங்களா ஆடி காரு, ஏரியாவே பயங்கரமா இருக்குது பாருங்க. கேட்டட் கம்யூனிட்டி பில்டிங்கும் ஒன்னொன்னு பயங்கரமா இருக்குது, பெருசு பெருசா அந்த மாதிரி இருக்குது. இதுல ராகவ லாரன்ஸ் சாருடைய வீட்டை கண்டுபிடிக்கணுமே. எங்க இவ்வளவு கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஈஸின்னு தான் நினைக்கிறேன் கண்டுபிடிக்கிறது. அம்மா அப்பா. ஸோ கைஸ், நம்ம ராகவ லாரன்ஸ் சாருடைய வீட்டை தாண்டி வந்துட்டேங்க. இங்கதான் இருக்குதான் அவருடைய வீடு. எந்த வீடுதாங்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த வீடா இருக்குமோ. அது 2 பேர் செக்யூரிட்டி நிக்கிறாங்க பாருங்க.
இதுதாங்க தெரிஞ்சு ராகவலாரன் சாருடைய வீடாக இருக்கும். நிற்கிறாங்க பாருங்க. இதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதாங்க ராகவலாரன் சாருடைய வீடு. எப்படி இருக்குது பாருங்களேன். போட்டோ மட்டும் எடுத்துலாமாண்ணா இங்கே நின்று? கேமரா இருக்குதா? ஸோ இதுதாங்க ராகவலாரன் சாருடைய வீடு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் வீடு. பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ இங்கே நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஸோ ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது ராகவலாரன் சாருடைய வீடு. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ராகவலாரன் சாருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ணல. கரெக்டாக அங்கே செக்யூரிட்டிலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் விட்றாங்க. ஸோ நம்மளால் அந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாதுங்க. அங்கே செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ பொதுமக்கள் யாரும் அலோடு இல்லைங்க, அதே தெரிஞ்சுங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ராகவலாரன் சாருடைய வீடு இப்படி தாங்க இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராகவேந்திரா சாமியோடைய ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சிலையும் இருக்குதுங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஒரு ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி அப்படியே வேற மாதிரி இருக்குதுங்க. ஸோ தனியே இந்த ஏரியா எப்படி இருக்குது? வீடு வேணா இருக்க முடியும். ஆமாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தனியோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபே நம்பர் தரேன், அவனுக்கு அனுப்பிவிடுங்க. நான் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் தரேன். ஆமாம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு பெரிய வில்லா வாங்கலான்னு இருக்கிறோங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ராகவலாரன் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் சார் எதனா ஒன்று பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஓகேங்க, சும்மா தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ராகவலாரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாங்க. நிற்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. அவர் எம்எல்ஏ ஆகிடுவார். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க, அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அது என்ன மினிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஸோ நீங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ராகவலாரன் சாருடைய ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, ராகவலாரன் சாருடைய வீட்டை போடு ப்ரோ. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1 மில்லியன் பேர் பார்த்துட்டு அட்லீஸ்ட் அதில் ஒரு 1,00,000 பேர் இங்கே யாராச்சும் வீடு நல்லா எதனா வச்சுருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வீடு கட்டி நான் இங்கே இருக்கிறேன் உங்கள் நிலத்தில். ஸோ ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. பாய்.